சோமா செய்ய 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 50 கிராம் 1/4 கிலோ மைதாவுக்கு 50 ரவை போதுமானதுங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா கலந்துக்கணுங்க. அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. ரவை நம்ம சேர்க்குறதுனால சோமாஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் ஈரத்துணியை போட்டு மூடி வச்சு ஊற வச்சுக்கணுங்க. அந்த நேரத்தில் ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு நான் ஏற்கனவே ரவையை வறுத்து வச்சுருக்கிறேங்க. ரவை நான் 1 டேபிள் ஸ்பூன் தாங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் 50 கிராம் கூட எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க. இதில் 1 கப் துருவின தேங்காயை எடுத்து நல்லா வதக்கிக்கணுங்க. தேங்காய் நல்லா வதங்கலாட்டினா பூரணம் சீக்கிரமே கெட்டு போயிருங்க. இதில் தேவைப்பட்டால் எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. நான் 180 கிராம் பொட்டுக்கடலையை எடுத்து குருணை பக்குவத்தில் அரைச்சிருக்கிறேங்க. அதோட 150 கிராம் ஜீனியையும் பவுடராக்கி இதில் சேர்த்துருக்குறேங்க. ஜீனி சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பு ஆஃபில் தாங்க இருக்கணும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கலந்துக்கங்க. இப்போ நமக்கு பூரணம் தயாராகிடும். ஊறின மைதா மாவை ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் தேய்ச்சி அதை ரவுண்ட் ஷேப்பு வர்றதுக்காக ஒரு மூடி அச்சு வச்சு நான் எடுத்துருக்குறேங்க. மீதி மாவை எடுத்துட்டு இதோட நடுவில் அந்த பூரணத்தை வச்சு அதை 2ஆக மடிச்சுக்கணுங்க. 2ஆக மடித்ததுக்கப்புறம் இதை லேசாக இப்படி அழுத்தி விடுங்க. அப்போ தான் பூரணம் வெளியில் வராதுங்க. இதை இப்படி கிராஸாக அந்த பூரண ஷேப் வர்றதுக்காக மடித்து விடுங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் செஞ்சு வச்ச சோமாஸ் எல்லாம் எடுத்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்தால் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சோமாஸ் ரெடி. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஸ்ரீ குடும்பம் சேனலை